ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது மை லார்ட் படத்தின் திரை விமர்சனம். மை லார்ட் படத்தில் சசிகுமார், சைத்ரா, ஆஷா சரத், குரு சோமசுந்தரம் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்கிறார். நீரவ் ஷா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ராஜமுருகன். அம்பேத்கர் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். நெல்லை மாவட்டம் கோவில்பட்டியில் தீப்பெட்டி தொழிற்சாலையில் மனைவியுடன் வேலை செய்து கொண்டிருக்கிறார் சசிகுமார். திடீரென்று வயிற்று வலியால் மனைவி சைத்ரா துடிக்கவே மருத்துவமனையில் சேர்க்கிறார் சசிகுமார். அங்கே சிகிச்சைக்கு நிறைய பணம் ஆகும் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் கிட்னியை விற்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்று சொன்னதும் பயந்து கொண்டு ஊரை காலி செய்துவிட்டு போகிறார்கள். ஊரை காலி செய்துவிட்டு போனதன் காரணமாக அவர்கள் விபத்தில் இறந்து விட்டார்கள் என்று ஆதார் கார்டிலிருந்து பெயரை நீக்கி விடுகிறார். ஆதார் கார்டு இல்லாமல் தவிக்கிறார் சசிகுமார். எனக்கு ஆதார் கார்டு எப்படியாவது வேண்டும் வேண்டும் என்று கிட்டத்தட்ட பைத்தியக்காரனாகவே ஆகிறார். ஆனால் அவர் வள்ளலாருடைய தீவிர பக்தர். அவருடைய மனைவியும் அப்படித்தான். இந்த சூழலில் மத்திய நிதியமைச்சர் ஆஷா சரத்துக்கு சிறுநீரகம் தேவைப்படுகிறது. அவருடைய இரத்தம் லட்சத்தில் ஒருவருக்கு தான் இருக்கும். அந்த அடிப்படையிலே அந்த இரத்தம் சசிகுமாருக்கு இருப்பதன் காரணமாக சசிகுமாரை வலைவீசி தேடுகிறார்கள். அவரோ எனக்கு ஆதார் கார்டு வேண்டும் என்று அடம்பிடிக்கிறார். இந்த சூழ்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவருடைய மனைவிக்கு கிட்னியை காணவில்லை என்று சொன்னதும் அதிர்ச்சியில் உரைகிறார் சசிகுமார். எங்கே மருத்துவமனையில் இருந்தார், தன்னுடைய கிட்னியை எடுத்து மத்திய அமைச்சர் கொடுத்து விடுவார்களோ என்று பயந்து எஸ்கேப் ஆகிவிடுகிறார். கிளைமேக்ஸ் வித்தியாசமான கிளைமேக்ஸ், அனைவருடைய மனதையும் உருக்குவதாக உச்சக்கட்ட காட்சி அமைந்திருக்கிறது. இந்த படத்தில் சசிகுமார் அப்பாவி மனிதனாக, சராசரி மனிதனாக, கிட்டத்தட்ட இளிச்சவாயனாக, பைத்தியக்காரனாக நடித்திருக்கிறார். அவரை பார்க்கும்போது பாவமாக இருக்கிறது. நம்முடைய மனதில் ஆக்கிரமித்து விட்டார் சசிகுமார். சசிகுமாருக்கென்று இப்படிப்பட்ட வேடங்களை எழுதுகிறார்களோ என்று கூட நமக்கு தோன்றுகிறது. டூரிஸ்ட் ஃபேமிலி, இப்போ இந்த படம், முன்னால் வந்த படம், அயோத்தி ஆகிய படங்களை பார்க்கும்போது சசிகுமாருக்கென்றே கிளைமேக்ஸை உருவாக்கிவிட்டு திரைக்கதை அமைக்கிறார்களோ என்றும் கூட தோன்றுகிறது. இந்த படத்தில் சைத்ரா அப்பாவி முகம், மனதை அப்படியே கசக்கி பிழிகிறார் சைத்ரா. ஆஷா சரத் அப்படியே பணக்கார உருவம், பார்வையிலேயே வேகம், மத்திய அமைச்சராகவே பவனி வருகிறார். அவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக எப்படியாவது சிறுநீரகம் கிடைத்துவிட வேண்டும் என்று மகனும் அதிகாரிகளும் துடிக்கிறார்கள். ஒரு மத்திய அமைச்சருக்கு சிறுநீரகம் கிடைப்பது இவ்வளவு கஷ்டமா என்று தோன்றுகிறது. அந்த இடத்துல கொஞ்சம் நெருடல் ஏற்படுகிறது. அதே போல் வள்ளலார் பக்தராக இருக்கும் சசிகுமார் இப்படி வெள்ளந்தியாக இளிச்சவாயனாக இருப்பாரா? அதுவும் மனைவி மேல் தன்னுடைய மாமனார் ஆவியாக வருகிறார் என்றால் நம்புவாரா? இதெல்லாம் கேள்வியாக கேட்க தோன்றுகிறது ராஜமுருகனிடம். பத்திரிகையாளர் காட்சி முடிந்ததும் நான் ராஜமுருகனிடம் கேட்டதும் அவர் தலையை குனிந்து கொண்டார். பதிலே சொல்லவில்லை. ஆனால் சசிகுமார் தான் சமாளித்தார். ஒளிப்பதிவு நீரவ் ஷா, அருமையான ஒளிப்பதிவு. பரபரவென்று சொல்லிடு. திரைக்கதையில் பல இடங்களில் நெருடல்கள், லேக் இருந்தாலும் அதை சமாளித்திருக்கிறார் நீரவ் ஷா. ஷான் ரோல்டன் பின்னணி இசையில் வெற்றி கொடி பறக்க விட்டிருக்கிறார் ஷான் ரோல்டன். ராஜமுருகன் ஒரு சிறிய கதை, சிறுகதையை 2.5 மணி நேரமாக இழுத்திருக்கிறார். வலுவான காட்சிகள் இல்லாததால் கொஞ்சம் கண் அசர வைக்கிறது என்னவோ உண்மைதான். ராஜமுருகன் கிளைமேக்ஸை எழுதிவிட்டு திரைக்கதை அமைத்திருப்பாரோ என்ற சந்தேகமும் எழுகிறது. இந்த படத்தில் கிட்னி வியாபாரம் மும்முரமாக நடப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நடக்கிறது திமுக அரசு. இந்த படத்தை தயாரித்தவர் திமுக எம்எல்ஏ. ஒருவேளை தன்னுடைய அரசில் கிட்னி விற்பனை அதிகமாகிவிட்டது என்பதை அவரே உணர்ந்து கொண்டு படம் எடுத்திருக்கிறாரா என்றும் தோன்றுகிறது. இல்லை சொல்லியிருக்காரு, அதில் தப்பு இல்லை. யார் மீதும் யாரும் குறை சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளண்ட்டு, கிட்னி விற்பனை என்பது பெருகிவிட்டது. அதே ஏழைப்பாளையெல்லாம் விடவே மாட்டேங்கிறாங்க, அறுத்தள்ளிகிறாங்க. கிட்னி தானம் என்பது வேறு, கிட்னி திருட்டு என்பது வேறு. இதை படத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். மை லார்ட் என்றதும் நீங்கள்
முழுக்க முழுக்க நீதிமன்ற காட்சிகளை கொண்ட படம் என்று நினைத்து விடுவார்கள். நீதிமன்ற காட்சியும் படத்தில் இருக்கிறது, அது ஒரு போர்ஷன், அவ்வளோதான். கிட்னி திருட்டு பற்றிய படம் மை லார்ட், ஒரு தடவை பார்க்கலாம். சசிகுமார் நடிப்புக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். மை லார்ட், பைல்வான் பார்வையில் 100க்கு 40 மெய்ப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.